நான் உங்ககிட்ட பத்மாமா, வாமா அனிதா. இவங்க ரஜினி கூட வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ரஜினி உங்களை கீழே தேடிட்டு இருக்கா. அதான் நானும் உங்களை தேடி வந்தேன். இல்லம்மா, அவங்க ஏதோ பேச வந்தாங்க. இல்ல, ரஜினி ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருக்கா. வாங்க போலாம். வாங்க வாங்க. போங்க. ஹலோ, சொல்ல அனிதா. நீ கொஞ்சம் மேல வா. ஏன், என்னாச்சு? வா, நான் வா. என்னாச்சு? அனிதா மேல வர சொல்றா. நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன அனிதா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன நடந்துச்சு இப்போ? நீ நினைச்சது எதுவும் நடக்கல ரஜினி. நான் என்னடி நினைச்சேன்? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டு இருக்க. நீ செய்யறதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரஜினி, நீ சொன்னாதான் பார்த்திபன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான். சொல்லுன்னு உன்னை கேட்டனா இல்லையா? ஆமா, கேட்டேன். செய்வியா நம்பலாமான்னு கூட உன்னை கேட்டேன். ஆமா. இதுதான் நீ நம்பிக்கையை காப்பாத்துற லட்சணமா? நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அனிதா? நீ இப்ப என்ன சொல்ல வர? நேரடியா சொல்லு. உன்னால நேரடியா எதுவும் பண்ண முடியலன்னு இப்படி குறுக்கு வழியிலயா போவ? நான் மட்டும் நேரா சொல்லணுமா? சொல்றேன். எனக்கு என்ன பயம்? நீ எதுக்கு இந்த நிச்சயத்துக்கு வந்த? அனிதா, நீ கூப்பிட்டேன் தான் வந்த. ஏண்டி? நான் தான் கூப்பிட்டேன். ஆனா இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணும் தான் உன்னை வர சொன்னேன். ஆனா நீ இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த வந்திருக்கல்ல? அனிதா, இதெல்லாம் வீண் பழி அனிதா. நான் நிச்சயத்தை நிறுத்த வந்திருக்கேன். நீ இல்லனா அப்ப வேற யாரெல்லாம் இருக்காங்க? இதோ இவங்க. அப்புறம் அவன் பார்த்திபன் தான் ஐடியா கொடுத்தானா? ஐயோ, போதும் அனிதா, கொஞ்சம் நிறுத்துறியா? சத்தியமா நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இதோ நிக்கிறாங்களே உன் கூட வந்த பத்மாமா, இவங்க ராகவியோட அப்பா அம்மாவை பார்க்க போனது உனக்கு தெரியாதா? அவங்க என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்ததே நீதானே? பத்மாமா, இவ என்ன சொல்றா? நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? நீங்க ஏன் அவங்கள பார்க்க போனீங்க? என்ன மன்னிச்சிடு ரஜினி. நீயும் பார்த்திபனும் ஒன்னா சேரணும்னு நினைச்சேன். அதுக்கு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட நீங்க 2 பேரும் விரும்புறீங்கன்னு சொல்லிட்டா இந்த நிச்சயம் நின்னுடுமேன்னு. அனிதா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஏன்னா எனக்கு நீதான் முக்கியம். எதுக்காகவும் நான் உன்னை எடுக்க தயாரா இல்ல. இனிமே உன் வாழ்க்கையில பார்த்திபன் இல்ல. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்ல.
இப்போ இந்த நிமிஷத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு சத்தியம் பண்ணு. பத்மாமா, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நான் என்னைக்கு அனிதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உங்ககிட்ட நான் சொன்னனா இல்லையா? அனிதா, நான் சும்மா துணைக்குதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஆமாமா, ரஜினிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நல்லவ ரஜினி, ரொம்ப நல்லவ. யாருக்கும் உன்னால கெட்டது செய்ய முடியாது. ஆனா உனக்கு துணை செலக்ட் பண்றதுல நீ எப்பவுமே தப்பான முடிவு எடுக்கிற. இன்னொரு தடவை இதே தப்ப திரும்ப செய்யாத. ரஜினி, ப்ளீஸ் பத்மாமா, எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு என்னை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்க திட்டம் நடக்காது. ரஜினி, வா. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். நாழியா எடுத்து பொண்ணாயிடுச்சுன்னு வாங்கோ. பார்த்திபா, அங்க பாரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. இவ பார்த்திபனுக்கு பொருத்தமாவே இல்ல. அவனுக்கு இவள பிடிக்காது. அம்மா ப்ளீஸ். உண்மையதான் சொல்றேன் ரஜினி. உன்னை ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் நீ நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு உன்னை விரும்பினவனையும் உன்னையும் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிற? எனக்கு இப்போ ஒரு கஷ்டமும் இல்ல பத்மாமா. ஆனா இத பத்தி இனிமே தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. அதுவும் இங்க வாயை திறக்காதீங்க. எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமே. என் கண்ணாடிய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். யாருக்காவது கையெழுத்து அழகா இருந்தா எழுதி தர முடியுமா? நான் சொல்றத அப்படியே எழுதினா போறோம். ரஜினியோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், அவ எழுதி தருவா. ரஜினி, இங்க வா.
ஆமா, நல்ல நேரம் முடிய போகுது. நீ எழுதி கொடுத்தா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். வேண்டாம் ரஜினி, போகாத. ஏய் வாடி, நேரமாகுதுன்னு சொல்றாங்கல்ல. ஏய் வாடி, வா. அம்மா பாருமா, இவள ரொம்ப ஓவரா போறா. விடுறா. ரொம்ப நன்றிம்மா. இந்தாங்க. நிகழும் சுபக்கிருது வருடம் எழுது ரஜினி. ஆவணி மாதம் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த காளிமுத்து கமலா அவர்களின் மகனான பார்த்திபனுக்கும் கிருஷ்ணாநகர் முதல் தெருவைச் சேர்ந்த வீரராகவன் திருமதி காமாட்சியின் தம்பதியினரின் திருநிறை செல்வி ராகவிக்கும் நிச்சயம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. கொடுங்கம்மா. நல்லதும்மா. இப்ப இதுல பையன் வீட்டு சைடுல இருந்தும் பொண்ணு வீட்டு சைடுல இருந்தும் ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்து போடணும். ரஜினி நீயும் போடு.
முதல்ல பெரியவங்க தட்டை மாத்திக்கலாம், அப்புறம் மோதிரம் மாத்திக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஜோடியா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். தட்டை வாங்கிக்கோங்க. நீங்களும் தாம்பழத்தை மாத்திக்கோங்க. பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி வந்து மோதிரத்தை மாத்திக்குங்க. வாமா. இந்தாங்கோ, பொண்ணுக்கு கையில நீங்க போட்டு விடுங்க. போட்டு விட பார்த்திபா. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் இங்க வந்து சேர்ந்து நிற்கணும்.
மாப்பிள்ளை பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். வாங்கிக்கோமா. சதவானம் பவதி சதாயுர் புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி ரோஜனோ ரோஜவான சோபன சோபவான கல்யாணா தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து ஆரோகதிதகாத்ரதா சித்திரஸ்து. எழுந்திருக்கோ.